பேர் மஞ்சுளா. என்னுடைய கணவர் வந்துட்டு அவருடைய நண்பருக்காக தன்னுடைய பத்திரத்தை வச்சு 1,56,00,000 ரூபாய் லோன் வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பணத்தை லோன் வாங்குறாங்க, கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கரெக்டான பணம் வந்து கட்டாத காரணத்தினால 2010 வந்து 10 நான் எங்கேயே இருக்கேன். ஆனந்த் பாபு 2 பேர், ரமேஷ் பாபு 2 பேர் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இதனால் கொடுக்க முடியாத காரணத்தினால பாபு மதுரை பேர் எங்கள்கிட்ட கமிஷன் பேசிஸில் பேசி எங்கள் சொத்தை வந்து உங்களை பணம் கட்டியும் அது ஸ்டே இருக்கும்போது எங்கள் சொத்தை விற்றுருக்குறாங்க. விட்டுட்டு நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். ஹைகோர்ட்டில் எங்கள் கேஸ் பாபு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எங்கள் கேஸை வந்துட்டு ஹைகோர்ட்டில் 28 லட்சம் நீங்கள் கட்டி டிஆர்ஏடியில் டைரக்ஷன் பண்ணிவிடுறாங்க, அந்த சொத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிஆர்ஏடிக்கு போகிறோம். அவங்க வந்து அவர் மதுரை பாபு மறுபடியும் காசை கட்டி காசு கொடுத்து உள்ள வர்றான். அப்போ வந்துட்டு அப்புறம் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மதுரை பாபு வந்துட்டு உள்ள அவன் டிஸ்போஸ் ஆன கேஸை மறுபடியும் உள்ளே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பொசிஷன் வர பார்க்குறாரு. அதனால வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, 16 போட்ட 898 கேஸ் இருக்கும்போது 22 போட்ட கேஸுக்கு என்ன அவசரம், 898 மூலிமா நீங்கள் கேஸை முடியுங்கன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே டிஆர்டிக்கு டைரக்ஷன் பண்ணி விடுறாங்க. டிஆர்டியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நாங்கள் போய் 8ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் 5:30 போய் கேட்கும்போது நான் எதுவும் ஆர்டர் போடல, நான் வந்துட்டு பெண்டிங் தான்மா இருக்குது, இன்னும் 1 வீக் எங்களுக்கு டைம் தரமான்னு சொல்லி போட்டு சார் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் சொன்ன பிறகு என்னாச்சு, நாங்கள் சரின்னு இருக்கிறோம். 9ஆம் தேதி போய் எங்களுக்கு எங்கள் சைடில் ஆர்டர் ஆனது போய் சொல்கிறோம். சொல்லும்போது அப்போவும் எதுவும் பேசலை. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு 8ஆம் தேதியாக நான் ஆர்டர் போட்டாச்சு, உங்கள் பொசிஷனுக்கு கொடுத்தாச்சு, ப்ளஸ் 898 வந்து அந்த டிஆர்ஏடியில் வந்து இது சுமூகமாக 2 பேருக்கு வச்சு பேசுகிறீங்கன்னு சொன்னதை வந்து 8ஆம் தேதி நான் ஆர்டர் போட்டு அதையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு வந்து 4 நாள் டைம் கொடுத்து எங்களுக்கு வந்து ஆக்ஷன் வரேங்கிறாங்க. 8ஆம் தேதி கொடுத்த ஆக்ஷன் பொசிஷனுக்கு வரேங்கிறாங்க. அதனால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கால அவகாசம் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வழங்கணும். கண்டிப்பாக அவர் வந்துட்டு முதல்ல இருக்க நவம்பரில் வந்து இதே பிரச்சனை வந்து பாபு மதுரை துறை கொடுக்கும்போது அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க காவலர் மூலியமாக. இப்போவும் வந்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவங்க எல்லாம் வந்து காசை வாங்கிட்டு அந்த பாபு மதுரை துறைங்கிறவங்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அந்த பார்ட்னர் யார்? பார்ட்னருங்கிறவர் வந்துட்டு இவருக்கு மனோகரன் சொல்லி ஃப்ரெண்டு. இப்போ என்ன சொல்கிறாரு? அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரேன்னு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்காரு? இல்லைங்க, அவர் இல்லைங்க, அவர் அதுக்கு சாதகமாக இல்லைங்க. பேங்க்கு தான் மதுரை பாபு வந்து பணம் காசெல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாரும் தன்னுடைய கையில் போட்டுட்டு இவங்களை வந்து அப்போ இந்த முறைகேட்டில் ஈடுபடுறது வந்து வங்கி தான். வங்கி மேலாளரா? மேலாளர். எந்த வங்கி மேலாளர் பேரு, எந்த பிரான்ச்சு எல்லாம் சொல்லுங்க. ஆந்திரா பேங்க், திருப்பூர், யூனியன் பேங்க் இப்போ மாறி இருக்குங்க. அங்கே போயிட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் ஸ்டேட்மெண்ட் தர மாட்டேங்கிறாங்க. மேனேஜர் யார்? அந்த முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய மேனேஜர் பேர்? பழைய மேனேஜர். இப்போ அந்த அவங்கெல்லாம் மாறிட்டாங்க, எல்லாம் மாறிட்டே இருக்காங்க. இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் மந்த் போனபோதும் கூட மேனேஜர் மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஜெயந்தி மேம் இருந்தாங்க, அவங்க மாறிட்டாங்க, மேனேஜர் இருக்கீங்க. நாங்களும் இல்லை ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேண்டிங்க வெப்பில் ட்ரை பண்ணி பார்த்தோம், லெட்டர் கொடுத்து பார்த்தோம். எங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டே தரமாட்டேங்கிறாங்க, பேங்க்கில் வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க. இவருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த 2007 to 10 வரைக்கும் 42 லட்சம் பணம் கட்டியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு தரமாட்டேங்கிறாங்க. எங்களுடைய கணக்குப்படி 3,12,00,000 நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். ஆனால் எங்களை நடுத்தெருவில் நிறுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. எங்களுக்கு இது வேறு வாழ்வாதாரமே எங்களுக்கு இல்லைங்க. என் புருஷனுக்கு இதை டென்ஷன் ஆகிங்க, அவருக்கு 2 கண்ணு பாதிக்கப்பட்டு அடுத்தவங்களுடைய தயவில் தான் அவர் வெளியில் போகிற மாதிரி இருக்காரு. தயவுசெய்து எங்களுக்கு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு நல்ல உதவி செஞ்சு சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா பேங்க் சம்பந்தம் விசாரிக்க? அதனால தான் நாங்களும் வந்துட்டு மதிய ஆர்பிஐக்கு வந்துட்டு ஆர்பிஐ இதுக்கெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் நாங்களும் இருக்கிறோங்க. ஆர்பிஐ சிபிஐக்கும் பண்ணலாம், சிபிஐக்கும் பண்ணலாம். சரிங்க, அது செய்யலான்னு தான் இருக்கிறேங்க. நாங்கள் வந்துட்டு முறையாக வந்து சட்டப்படி வங்கி வந்து ஜப்தி நடவடிக்கை செய்யாமல் 3வது
ஃபங்க்ஷனுக்கு உங்கள் சொத்தை கைமாற்றி விடுறாங்களா? பணத்தை கட்டி ஸ்டே இருக்கும்போது சொத்தை வித்திருக்கிறாங்க. எங்களுக்கு நியாயமான ஒரு வித்தது அது வங்கி ரெக்கவரி ஆஃபீஸரு சபாபதி, அப்புறம் ஆந்திரா பேங்க் மேனேஜர் ரமேஷ் பாபு 2 பேர் அவங்க கிட்ட காசு நான் எங்ககிட்ட கேட்கும்போது எங்களால் கொடுக்க முடியாத காரணத்தினால அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து எங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நம்பியிருக்கோம், எங்களுக்கு அவங்க உதவணும். சிஎம் அவர்களுக்கு வாழ்க்கை விட நாங்கள் நினச்சி பார்ப்போம். தயவுசெய்து எங்களுக்கு அவங்க உதவணும்.